ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வேற லெவல் கதை பார்க்க போறோம். மறுநாள் எல்லாரும் பிகினர் ட்ரைனிங்கு போறாங்க. பிரின்சிபால் வேற லெவல்ல ஒரு வார்னிங் தர்றாரு. முடியாதுன்னு நினைச்சா உடனே பின் வாங்கிடுங்க, தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா சாகக்கூடாதுன்னு சொல்றாரு. போன தடவை ஒரு கிளாஸ்ல 40 பேர் ஒரு பிகினர்ஸ் வேர்ல்டுல காலியான கதைய சொல்றாரு. நைட்மேர் வில்லேஜ்னு அந்த இடத்துக்கு பேரு. இதை கேட்டதும் பசங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. ஆனா பிரின்சிபால் மறுபடியும் அவங்கள கூல் பண்ணிட்டு டைம் முடிஞ்சதும் எல்லாரும் அந்த வேர்ல்டுக்கு போயிடுவீங்கன்னு சொல்றாரு. கவுண்டவுன் ஆரம்பிக்குது. எல்லாரும் வேற ஒரு உலகத்துக்கு போறாங்க. பார்க்க சாதாரண கிராமம் மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம மாஃப் இருக்கானே, உடனே தான் லீடர்னு பில்டப் குடுக்கறான். நம்ம லியோனுக்கு மட்டும் ஏதோ சரியில்லைன்னு தோணுது. என்னடா இது, எந்த சிஸ்டம் மெசேஜும் வரலையேன்னு யோசிக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்கே. சொன்ன மாதிரியே 4 குரூப்பா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம லியோனோட குரூப் ஒரு வீட்ல போய் கதவை நல்லா சாத்திக்கிறாங்க. உள்ள போனதும் அந்த வெள்ளமுடி பொண்ணு பாதுகாப்பா இருக்க இன்னைக்கு ராத்திரி மாடியில போய் தூங்கலாம்னு சொல்றா. நம்ம லியோன் நின்னுட்டு இருக்கும்போது ஒரு சிவப்பு முடி பொண்ணு அவங்கிட்ட வந்து, லியோன், ஏதாவது டேஞ்சர் வந்தா என்ன காப்பாத்து, நான் ஹீலர், நிறைய ஹெச்பி தர்றேன்னு சரியான மயக்கிற வேலைய பாக்குறா. அத பார்த்ததும் அந்த வெள்ளமுடி பொண்ணு வந்து, ஜோசோ, உனக்கு வெட்கமே இல்லையா, இவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க ன்னு சரியான டோஸ் விடுறா. அதுக்கு நம்ம ஜோசோ, நான் ஓகேனா உனக்கென்னன்னு கேக்குறா பாருங்க. வெள்ளமுடி பொண்ணு கடுப்பாயி, நீ ஒரு மாடு மாதிரி இருக்கன்னு அவளோட. விடுங்க காய்ஸ், அப்புறம் ஜோசோ கோபமாகி இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், உனக்கு அது கூட இல்லையேன்னு பதிலுக்கு கலாய்க்கிறா. 2 பேரும் சரியான சண்டைக்கோழிங்க பாருங்க. அப்போ ஒருத்தன் ஜன்னலுக்கு போறான். வெளியேதோ பாத்துட்டு, பாட்டி, நான் உங்கள மிஸ் பண்றேன்னு அழ ஆரம்பிக்கிறான். வெளியில ஒரு வயசான பாட்டி, என் செல்லக்குட்டி, எனக்கு ரொம்ப குளிருது, இந்த இடம் ரொம்ப பயமா இருக்கு, ஜன்னலை திறந்து பாட்டி உன்னை கட்டிக்கவான்னு கேக்குது. அந்த பையனும் அது அவனோட பாட்டிதான்னு நம்பி ஜன்னலை திறந்துடுறான். நம்ம லியோன் அத பார்த்ததும், அது உங்க பாட்டி இல்லன்னு கத்திக்கிட்டு ஓடி போறான். ஆனா அதுக்குள்ள ஜன்னல் திறந்துடுச்சு. அந்த பாட்டி டக்குன்னு அந்த பையனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் பயந்து போய் உதவக்கூட முடியாம நின்னுட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தர் அவங்களோட ஸ்டாப்ப வச்சு சாண்ட் ஃபைண்டிங் மேஜிக் பண்றாங்க. ஒரு மணல் அலை அந்த பாட்டியை தடுத்து அந்த பையனை காப்பாத்துது. அது யாருன்னு பார்த்தா நம்ம லியோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாங்ஷி தாங்க. சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டான. அதுக்குள்ள நம்ம டீம்ல ஒரு பொண்ணு இருக்கா, வெள்ளமுடி. சூப்பரா ஒரு ஷீல்ட போட்டா பாருங்க. அந்த மான்ஸ்டரோட அட்டாக் அப்படியே நின்னுடுச்சு. ஆனா அந்த ஷீல்ட போட்டதுனால அவளோட ஹெல்த் டக்கு டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம யாங்ஷைய ஓட சொன்னா. ஜூன்னு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவள ஹீல் பண்ண சொன்னா. அப்புறம் நம்ம லோன் கிட்ட, ஏன் ப்ரோ நீங்க இன்னும் அந்த ஸ்கெலிட்டன்லாம் வரவழைக்கலன்னு கேட்டுட்டு அந்த மான்ஸ்டர் கட்டி போட சொன்னா. ஜூ வேற லெவல்ல ஹீலிங் மேஜிக் போட்டு அந்த பொண்ணுக்கு பவர் ஏத்தி விட்டா. அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுட்டா. அப்போ அந்த வெள்ளமுடி பொண்ணு மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருந்தா, எல்லாரும் சேர்ந்து அடிச்சா இந்த மான்ஸ்டர் ஈஸியா முடிச்சிடலாம், லோன் அவனோட அண்டட்ஸ வரவழைக்கிற வரைக்கும் தாக்குப்பிடிச்சா போதும்னு. ஆனா என்ன ட்விஸ்ட் பாருங்க, நம்ம லோன் இருக்கான்ல, அவன் அந்த மான்ஸ்டரை நோக்கி ஓடுறான். அவனோட ஸ்டாஃப வச்சு அடிக்க போறான். அத பார்த்ததும் நம்ம குட்டி பையன் கத்துறான், அண்ணே லியோன், ஸ்டாஃப இப்படி இல்லனே யூஸ் பண்ணணும், அந்த மான்ஸ்டர் கிட்ட போனா நீ காலின்னு கத்துனா. ஆனா நம்ம லோன் யாரு பேச்சையும் கேக்கல, ஒரே போடு போட்டான் பாருங்க. அந்த மான்ஸ்டரோட 50 ஹெல்த்தும் ஒரே ஷாட்ல போச்சு. பூம், செத்து விழுந்துருச்சு அந்த அரக்கன். எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. என்னடா இது, ஒரே அடியில 50 ஹெல்த் இருக்கிற மான்ஸ்டரை கொல்றதான்னு எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க. நெக்ரோமான்சர்லாம் இப்படிதான் ஃபைட் பண்ணுவாங்களோன்னு வேற யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மான்ஸ்டரை கொன்னதுக்கு அப்புறம் நம்ம லோன் கூப்பிட்டு ஏதோ காட்டினா. அந்த செத்த மான்ஸ்டர் அப்படியே ஒரு கருப்பு கல்லா மாறி கரைஞ்சு போச்சு. அத பார்த்ததும் அந்த வெள்ளமுடி பொண்ணு சொன்னா, இந்த கல்லுல இருக்கிற சிம்பல் நம்ம வீட்டு வாசல்ல இருந்த சிம்பல் மாதிரியே இருக்கேன்னு. ஜூ சொன்னா, அவங்க 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்துதானே வராங்க, அதுல என்ன விசேஷம்னு. ஆனா நம்ம லோனுக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன பக் இது, இவ்ளோ பெரிய மான்ஸ்டர் அடிச்சோம், எனக்கு ஏன் ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸ் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அந்த வெள்ளமுடி பொண்ணு லோன் கிட்ட, நீ ஏதாவது வித்தியாசமா பாத்தியான்னு கேட்டா. அதுக்கு லோன், இல்ல, நான் ரொம்ப ஓவரா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் ரூம விட்டு வெளியே வந்தாங்க. நேத்து நைட் அந்த மான்ஸ்டரை கொன்னதுக்கு லேயன் கிட்ட இருந்தவங்களாம் ஜூக்கும் லேயனுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இல்லன்னா எல்லாரும் இந்நேரம் காலி. அப்போ நம்ம எம்எஃப் இருக்கான் பாருங்க, அவன் ரூம விட்டு வெளியே வந்ததும் இவங்க பேசுறத கேட்டுட்டான். நம்ம லோன் கூட இருந்தா சம சேஃப்டி, அவன் வேற லெவல்ல பவர்ஃபுல்லா இருக்கான், அந்த மான்ஸ்டரை ஒரே செகண்ட்ல முடிச்சிட்டான்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். இன்னொருத்தன் வேற, ஜூவும் வேற லெவல், அந்த மான்ஸ்டரோட அட்டாக்க அப்படியே ஷீல்டு போட்டு தடுத்துட்டான்னு சொன்னான்.
அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம மேஃப் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தான். நான் அங்க இருந்திருந்தா அந்த பொண்ணு முன்னாடி போய் டேமேஜ் வாங்க விட்டுருக்க மாட்டேன். பொம்பளைங்க பின்னாடி ஒளிஞ்சிக்கிறதெல்லாம் வீரனுக்கு அழகான்னு யோசிச்சுட்டு தன்னோட 2 கத்தியையும் எடுத்து சுத்தி காட்டிட்டு நான்லாம் ஒரே வெட்டுல எல்லா நைட்மேரையும் முடிப்பேன்னு பீத்திக்கிட்டான். அப்பதான் நம்ம லோன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். மெஃப் பண்றத பாத்துட்டு, என்ன கிளாஸ் மானிட்டர், காலையிலேயே ஒர்க் அவுட்டா, செம ஹார்ட் ஒர்க்கிங் நீங்கன்னு கலாச்சான். அதுக்கு நம்ம யாங் ஐஎஃப்சி வேற, அவரு கிளாஸ் மானிட்டர் இல்ல, இதெல்லாம் சும்மா டீசர் தான், இன்னும் நிறைய பண்ணுவாரு பாருங்கன்னு சொன்னான். அவங்க பேசுறத பார்த்ததும் நம்ம எம்எஃப் உடனே கத்தி இறக்கிட்டு நான் சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சமாளிச்சான். அப்போ அந்த வெள்ளமுடி பொண்ணு ஜூவ பார்த்ததும், நீ இன்னைக்கு ராத்திரி என் கூட தங்கிக்கோ, உனக்கு எந்த டேமேஜும் ஆகாம நான் பாத்துக்கறேன்னு சொன்னான். அதுக்கு ஜூ கடுப்பாயிட்டு, நான் டேங்க் பண்ணலைனா நீ என்ன பண்ணுவ, நீயா போய் முன்னாடி நிப்பியான்னு கேட்டா. அதுக்கு நம்ம மேஃப், நான்லாம் தனியாவே ஒரு நைட்மேர முடிப்பேன், எனக்கு உன் ஹெல்ப்லாம் தேவையில்லன்னு சொன்னான். ஜூக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈகோ பாக்குறதெல்லாம் தப்பு. நம்ம டீச்சர் சொல்லிருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும்னு, நீ மட்டும் ஹீரோ மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது, லோன் கிட்ட இருந்து கத்துக்கோன்னு சரியான டோஸ் விட்டா. அப்பதான் திடீர்னு லோனுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வில்லேஜ் ஹெட்டோட வாய்ஸ். அவரோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கொல்ல சொன்னாரு. ஒருத்தன் கூட தப்பிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டாரு. எல்லாரையும் கட்டி நெருப்புல பொசுக்க சொன்னாரு. யாராவது எதிர்த்தா கத்தினாரு. அந்த ஆவிகள் கோவப்பட்டா நாங்க எல்லாரும் கஷ்டப்படணும், அதனால நீங்க செஞ்ச பாவத்துக்கு 1000 தடவை சாகணும்னு சாபம் விட்டாரு. மாஃப் பயந்து போயிட்டு, நாங்க தெரியாம ஒரு ஆவிய கொன்னுட்டோம்னா அதை சரி பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டான். அதுக்கு வில்லேஜ் ஹெட் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஒரு வழி இருக்கு, யார் அந்த ஆவிய கோபப்படுத்தினானோ அவன் ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வெளியே தனியா இருக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் நம்ம பசங்கள பார்த்து, உங்களுக்குள்ள யாருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு கேட்டாரு. நம்ம மிஃப் பயத்துல நடுங்கிட்டு இருந்தான். வெளியில போனா எத்தனை நைட்மேர் வருமோ, ராத்திரியில இன்னும் என்னென்ன ஆபத்து இருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தான். வெளியில இருக்கிறது தற்கொலை பண்றதுக்கு சமம்னு மனசுக்குள்ள நினைச்சான். அப்பதான் நம்ம லோன் இன்டர்வியூ பண்ணான். அந்த நைட்மேரையோ இல்ல ஆவியையோ கொன்னது நான் தான், அதனால நான் ராத்திரி வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்றேன்னு கூலா சொன்னான் பாருங்க. லோன் சொன்னதை கேட்டதும் நம்ம மாஃபுக்கு சம காண்டாயிருச்சு. என்ன லோன், நீ பைத்தியமா, லைம்லைட் திருடுறதுக்கு இது என்ன புது வழியா இருக்கு, நீ சாக போறன்னு கத்தினான். அப்புறம் வில்லேஜ் ஹெட்டப்ப பார்த்து சாரி கேட்டான். இவன் கொஞ்சம் லோலாயி ப்ரோ, நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொன்னான். லோன் நம்ம எம்ஏஎஃப்ஐ கூல் பண்ண சொன்னான். நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, நான் சில விஷயங்களை செக் பண்ணணும், அது நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னான் பாருங்க. வில்லேஜ் ஹெட்டும் அவங்க ஆளுங்களும் லோன கிராமத்தோட நடுவுல கட்டி போட்டுட்டாங்க. கையையும் காலையும் சங்கிலியால கட்டி அவனை தனியா விட்டுட்டாங்க. நம்ம மாஃப் லோன் கிட்ட, நீ என்ன சொன்ன, இது நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டான். ஜூவும் லோன் கிட்ட, நீ அந்த நைட்மேர் வில்லேஜோட சீக்ரெட்ட கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டா. லோன் ஒரு ஸ்மைல விட்டுட்டு, கண்டுபிடிச்சிருக்கலாம், அதான் நைட்ல டெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராத்திரி வந்துருச்சு. லோன் கிராமத்தோட நடுவுல தனியா கட்டப்பட்டு இருந்தான். திடீர்னு ஒரு பயங்கரமான நைட்மேர் மான்ஸ்டர் லோனை நோக்கி வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு. லோன் சிரிச்சான், ஏன்னா அவன் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. ஆனா லோன் ஏதாவது செய்யறதுக்குள்ள திடீர்னு மணல் வந்து அந்த மான்ஸ்டரை கட்டி போட்டுடுச்சு. அட்டாக் பண்ண முடியல அந்த அரக்கனால. அந்த மேஜிக் பண்ணது யாங் விங்கி. அவன் நம்ம எம்ஏஎஃப் ஹை ஸ்பீடா ஏதாச்சும் பண்ண சொன்னான். ஏன்னா அவனால கொஞ்ச நேரம்தான் அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருந்த நம்ம மாஃப் கூலா சொன்னான், ரிலாக்ஸ் ப்ரோ, நான் மாஃப் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பாத்துக்குவேன், ஒரு ஆளும் போதும் இந்த உலகத்துல எல்லா எதிரியையும் ஜெயிக்கன்னு பீத்திக்கிட்டான். ஆனா அவனோட அட்டாக் அந்த மான்ஸ்டருக்கு ஒன்னும் பண்ணல. அந்த மான்ஸ்டர் யாங்ஷின் போட்ட மணல் கட்ட உடைச்சிட்டு நம்ம எம்ஏஎஃப்ஐ அட்டாக் பண்ண வந்துடுச்சு. எம்ஏஎஃப் எப்படியோ தன்னோட வாளை வச்சு அந்த அட்டாக்க தடுத்துட்டான். அந்த மான்ஸ்டரோட சில மூவ்ஸ பார்த்ததுக்கப்புறம் நம்ம மாஃப்க்கு லைட்டா பயம் வந்துடுச்சு. இந்த மான்ஸ்டர் சம ஸ்பீடா இருக்கே, லோன் எப்படி இதை அடிச்சான், அவன் வெறும் மேஜ் யூசர் தானே, இது இம்பாசிபிள்னு நினைச்சான். அப்புறம் யோசிச்சுட்டு, லோனால முடிஞ்சா என்னாலேயும் முடியும்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பெஷல் அட்டாக்க எடுத்து அந்த மான்ஸ்டர் தாக்க போனான். அது கடைசியில அவனுக்கே திரும்பி வந்து அடிக்குது பாருங்க. அப்புறம் நம்ம லியோன் வேற லெவல்ல பிளான் போடுறான் பாருங்க. அந்த வெள்ள முடி பொண்ணு வேற பயந்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. பாவம் அவங்க. லியோன் தனியா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சு உதவி பண்ண வந்தாங்க. ஆனா இங்க லியோன் வேற மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருக்கா மக்களே. அந்த சங்கிலிய பாருங்களேன், அந்த பொண்ணால கூட அதை எடுக்க முடியல. அதுக்கு நம்ம மாப் வந்தாதான் வெட்ட முடியுமா. ஆனா அந்த ஆளு வேற ஒரு பெரிய நைட்மேரோட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னடா பண்றதுன்னு இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ லியோன் என்ட்ரி குடுக்கறான் பாருங்க. எனக்கு யாரு ஹெல்ப்பும் வேணாம், நான் ஒருத்தனாவே பாத்துக்கறேன்னு டயலாக் விடுறான். அடங்கொய்யால, இவன் நிஜமாவே நெக்ரோமான்சரான்னு எல்லாரும் ஷாக் ஆகி கேக்குறாங்க பாருங்க காய்ஸ். சரி, மாப் அங்க சண்டை போட்டு முடிச்சதும் அந்த வெள்ளமுடி பொண்ணு சொல்றாங்களா, நாங்க வந்து ஹெல்ப் பண்றோன்னு. ஜூ வேற மாப்புக்கு பவர் ஏத்தி விடலான்னு பாக்குறா.
அதுக்குள்ள நம்ம கர்ணன் மாதிரி ஒருத்தன் இருக்கானே. எனக்கு உங்க ஹெல்ப்லாம் வேணாம். நான் சிங்கிளா வந்து இந்த நைட்மேரை காலி பண்றேன். ஏன்னா உண்மையான ஹீரோன்னா தழும்புகளோட தான் இருக்கணும்னு பில்டப் குடுக்கறான் பாருங்க. இவன் வேற லெவல்ல இருக்கான்யா. அப்பதான் நம்ம யங்கி பையன் லைட்டா மூளையை யூஸ் பண்றான் பாருங்க. டேய் மாப், நீ லியோன் கூட போட்டி போடாத. முதல்ல அந்த நைட்மேரோட மண்டையில போடு. அதுதான் அதோட வீக் பாயிண்டா ன்னு ஐடியா குடுக்கறான். வெள்ளை முடி பொண்ணும் ஆமா ஆமா, நேத்து லியோனும் அப்படிதான் ஹெட்ஷாட் போட்டான் கன்ஃபார்ம் பண்றா. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு லைட்டா பல்பேரியுது. ஆஹா, இத நாம யோசிக்காம விட்டோமேன்னு தலையில அடிச்சுக்கிறான். உடனே அந்த நைட்மேரோட தலையில சரமாரியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா தலையில அடிச்சா செத்துறோன்னு. ஏன்னா லியோனும் அப்படித்தானே முடிச்சான். ஆனா அவங்களுக்கு லியோனோட பவர் தெரியாதுல்ல காய்ஸ். லியோன் வேற கூலா சொல்றான், டேய் தலையெல்லாம் அதோட வீக் பாயிண்ட் இல்லடா ன்னு. ஆனா நம்ம மாப் கேட்கவே மாட்டேங்கிறான். லியோன் நம்மள விட பெரிய ஆளாயிடுவானோன்னு பயப்படுறான். அதான் பொய் சொல்றான்னு நினைச்சிட்டு, லியோன் நீ டீம் வச்சுக்கிட்டு தான் ஒரு நைட்மேர சமாளிச்ச, நான் பாரு சிங்கிளா முடிக்கிறேன்னு பீத்திக்கிறான். அடுத்த அடி பாரு செமையா இருக்கும்னு வேற சொல்றான். ஒரே வெட்டு வெட்டுறான் அந்த நைட்மேர. ஆனா அதுக்கு வெறும் 10 டேமேஜ் தான் போகுது. என்ன கொடுமை பாருங்க என்ன நொந்துக்கிறான். திரும்பவும் அந்த நைட்மேரோட சண்டைக்கு போறான். மத்தவங்கெல்லாம் டேய் திரும்பி வாடா, உனக்கு கொஞ்சம்தான் ஹெல்த் இருக்கு, ஒரு அடி வாங்கினா கூட காலின்னு கத்துறாங்க. ஜூ வேற சொல்றா, நீ ஒரு அடி வாங்கினா அவ்வளவுதான், என்னால கூட ஹீல் பண்ண முடியாதுன்னு எச்சரிக்கை பண்றா. வெள்ளமுடி பொண்ணு வேற மேக்கிட்ட சொல்றா, நீ லியோனையே பண்ண சொல்லுன்னு. ஆனா நம்ம கேட்கவே மாட்டேங்கிறான். இல்ல, நான் கண்டிப்பா இந்த நைட்மேர கொன்னுட்டு தான் அடுத்த வேலை பாப்பேன். லியோனை விட நான் மோசம் இல்லன்னு நிரூபிக்கணுமா அவனுக்கு. ஆனா அவன் அட்டாக் பண்றதுக்குள்ள நம்ம லியோன் அவனோட ஸ்டாப்ப வச்சு ஒரே போடு போட்டு அந்த நைட்மேர காலி பண்ணிடுறான். என்னடா நடக்குதுங்க? நம்ம மாப் செம ஷாக்ல உறைஞ்சு போயிட்டான். லியோன் வேற கூலா சொல்றான், நீ ரொம்ப கஷ்டப்பட்ட கிளாஸ் மானிட்டர்ன்னு. ஆனா நம்ம ஹீரோ ஹாப்பியா இல்ல. லியோன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் ஒருத்தன்தான் அந்த நைட்மேர கொன்னேன், ஆனா இவ வந்து லைம்லைட்ட திருடிட்டான் கத்துறான். எல்லாரும் பாத்தாங்க, நான் தனியாதான் ஜெயிச்சேன்னு புலம்புறான் பாருங்க. யாங் 11 வந்து மாஃப லியோனை அட்டாக் பண்ண விடாம புடிச்சு இழுத்து அமைதியா போடான்னு சொல்றான். ஆனா நம்ம லியோன் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவன் அந்த நைட்மேர கொன்னதுல கிடைச்ச கருப்பு கற்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். திரும்பவும் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கல. என்ன கொடுமை சாமி, திடீர்னு இன்னும் 2 புது நைட்மேர் வந்து அட்டாக் பண்ண வருதுங்க. எல்லாரும் பயந்து நடுங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. லியோன் உடனே எல்லாரையும் வீட்டுக்குள்ள போகச் சொல்றான். இந்த நைட்மேர்களோட சண்டை போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு எப்படி போகணும்னு தெரியும்னு வேற சொல்றான். எல்லாரும் லியோன் பேச்ச கேட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த கிராமத்துல சொன்ன மாதிரியே நைட்மேர்ஸ் வீட்டுக்குள்ள வர முடியாது, செம சேஃப்டி. வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த வெள்ளமுடி பொண்ணு லியோன் கிட்ட கேக்குறா, எப்படி போறதுன்னு. லியோன் சொல்றான், நாளைக்கு தெரியும், டைம் வரும்போது என்ன சொல்றேனோ அதை கேளுங்கன்னு கூலா பதில் சொல்றான் பாருங்க. மறுநாள் நம்ம கிராமத் தலைவன் கத்திக்கிட்டு வர்றான் பாருங்க. டேய் அயோக்கிய பயலுகளா, திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம், ஆனா நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா போதும்னு பார்த்தா 1 மைல் தூரம் போயிட்டீங்க, இன்னொரு காக்கும் ஆவிய கொன்னுட்டீங்க, எல்லாரும் நரகத்துக்கு போங்கடான்னு கத்துறான். இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் செத்துருவீங்க, எங்க நைட்மேர் கிராமத்தை நாசமாக்க நாங்க விடமாட்டோம்னு வேற மிரட்டுறான் பாருங்க. லியோன் முன்னாடி வந்து அந்த கிராமத் தலைவனை கேக்குறான், நீங்க நிஜமாவே இந்த நைட்மேர் கிராமத்துக்காரரா? அதுக்கு அந்த கிராமத் தலைவன் உளராதீங்கன்னு சொல்றான். நாங்க தலைமுறையா இங்கதான் இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்க சாவு நிச்சயம்னு வேற சொல்றான் பாருங்க. லியோன் சொல்றான், இதுவரைக்கும் வந்தாச்சு, இனிமே நைட்மேர் கிராமத்துக்கு பின்னால இருக்கிற உண்மைய வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது, ஒரே ஒரு உண்மைதான் இருக்குன்னு சொல்றான் பாருங்க. இதை கேட்டதும் அந்த கிராமத் தலைவன் என்னடா சொல்றான்னு கேக்குறான். லியோன் கிராமத்துக்காரங்கள கை காட்டுறான். இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நைட்மேர் கிராமத்தோட ஒரிஜினல் ஆட்கள் இல்ல. முன்னாடி இந்த நைட்மேர் கிராமத்துல அழிஞ்சு போன வகுப்பை சேர்ந்த 40 பேரு தான் இவங்க எல்லாரும். அவங்க அந்த மாய உலகத்துக்குள்ள போனதுல இருந்து அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு வெளியே வர வழியே இல்லையான்னு உண்மைய உடைக்கிறான் பாருங்க. லியோன் சொன்னதும் அந்த கிராமத் தலைவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. என்ன மாய உலகமா, என்ன வகுப்பா, இவன் சும்மா கதை கட்டுறான், சாக பயந்துட்டு எங்கள சமாதானப்படுத்த பொய்யெல்லாம் சொல்றான், இவன் சொல்றதுல ஒரு ஆதாரமும் இல்லையான்னு மறுக்கிறான் பாருங்க. இதை கேட்டதும் லியோன் சிரிச்சிட்டு சொல்றான், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு. அவனோட பாக்கெட்ல இருந்து அந்த கருப்பு கல்லை எடுத்து அந்த கிராமத் தலைவன் கிட்ட காட்டுறான் பாருங்க. அந்த காக்கும் கல்ல பார்த்ததும் அந்த கிராமத் தலைவன் பயங்கர ஷாக் ஆகி, டேய் லியோன், நீ அந்த காக்கும் கல்ல அதோட இடத்துல இருந்து எடுத்துட்டியா, இதுக்காக நீ 10,000 தடவை சாகணும்னு கத்துறான் பாருங்க. ஆனா லியோன் மட்டும்தான் அந்த கருப்பு கல்ல வச்சிருக்கான்னு நினைச்சீங்களா? இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அந்த கருப்பு கல் இருக்கு. எல்லார்கிட்டயும் கருப்பு கல் இருக்கிறத பார்த்து அந்த கிராமத் தலைவன் பயங்கர நெர்வஸ் ஆகிட்டான் பாருங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கைப்படி அந்த காக்கும் கற்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான புனிதமான பொருள்கள், அதுதான் அவங்கள ராத்திரியில அட்டாக் பண்ணாம காப்பாத்துதான். யாராவது அதோட விளையாண்டா அந்த கடவுள் பயங்கர தண்டனை கொடுப்பாராம்.
என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. லியோன் சொல்றான், இது வெறும் காக்கும் கல் இல்ல. இந்த மொத்த மாய உலகமும் இந்த கருப்பு கற்களாலையும் அதுல இருக்கிற விசித்திரமான சிம்பல்களாலையும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கருப்பு கற்களை உடைச்சா அந்த மாய உலகத்துல விரிசல் விழும்னு சொல்றான் பாருங்க. லியோன் கத்துறான், நண்பர்களே இப்பவே. அவன் கத்துனதும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த கருப்பு கற்களை உடைக்கிறாங்க பாருங்க. லியோன் சொன்ன மாதிரியே வானத்துல திடீர்னு விரிசல் விழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த கிராமத் தலைவனுக்கு பயங்கரமா வலிக்குது. அவங்க லியோன் ஒரு தடவை புத்திசாலித்தனமா நடந்துகிட்டான்னு சொல்றான் பாருங்க. லியோன் அவங்கள நிறுத்திட்டு நாம திரும்பி போனதும் இத பத்தி பேசலாம்னு சொல்றான். ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாரும் நிஜ உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. ஆனா நம்ம லியோனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் டெலிபோர்ட் ஆகல. என்னடா நடக்குது இங்க? வெள்ளமுடி பொண்ணு லியோன் கிட்ட, ஏன் நாங்க இன்னும் இங்க இருக்கோம், ஏன் பாஸ் பண்ணலன்னு கேக்குறா. அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. 5 பிளேயர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். கருப்பு நைட்மேர் கற்களை உடைச்சதுக்கு ஒரு புதிய பணி வழங்கப்பட்டுள்ளது. நைட்மேர்ஸின் இதயத்தை மீட்டெடுப்பது. இந்த பணியின் சிரமம் ரேங்க். அதே நேரத்துல வெளிய நிஜ உலகத்துல 4வது கேம்பஸ் பிரின்சிபால் ஜூ ஜின் லாங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நைட்மேர் வில்லேஜ பாஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாரு. ஆனா லியோனும் இன்னும் சிலரும் திரும்பி வரலையா. அவங்க ஏதாச்சும் மறைக்கப்பட்ட பணிய தூண்டிட்டாங்களான்னு குழப்பமா யோசிக்கிறாரு. அப்படி ஒருவேளை அவங்க அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா நாட்டிலேயே எந்த யூனிவர்சிட்டில வேணாலும் அவங்க அச்சீவ்மெண்ட்டை வச்சு சேரலான்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒரு மறைக்கப்பட்ட பணிய தொடங்குறது வழக்கமா ரொம்ப ஆபத்தானது. இது வேற நைட்மேர் வில்லேஜோட மறைக்கப்பட்ட பணியா. இவங்க எல்லாரும் புது பசங்க. இதை முடிக்க அவங்களுக்கு போதுமான பலம் இருக்குமான்னு யோசிக்கிறாரு. என்ன நடக்குமோ தெரியலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்மேர் வில்லேஜ்ல நம்ம மாஃப் லியோன் கிட்ட இப்ப என்ன பண்ணலாம்னு கேக்குறான். என் லெவல் வெறும் 3 தான். எல்லாரோட லெவலும் ஏறக்குறைய இதான் இருக்கும். இந்த பலவீனத்தோட ஒரு மறைக்கப்பட்ட பணிக்குள்ள போறது தற்கொலைக்கு சமம்னு சொல்றான் பாருங்க. ஜூயேவும் ஆமா ஆமான்னு சொல்றா. நைட்மேர்ஸோட இதயம் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அதை எங்க போய் தேடுறதுனே தெரியலன்னு சொல்றா பாருங்க. வெள்ளை முடி பொண்ணு லியோன் கிட்ட, நம்ம அந்த கிராமத் தலைவன் வானையும் மத்தவங்களையும் எழுப்பினாலே போதுமா, அந்த கருப்பு கற்களை உடைக்க வேண்டிய அவசியமே இல்லையோன்னு கேக்குறா. லியோன் அதப்பத்தி யோசிக்கவே இல்லையாம். ஆனா லியோன் பதில் சொல்றதுக்குள்ள அந்த எங்கி குதிச்சு சொல்றான் பாருங்க. எனக்கு தெரியும், வேற உலகத்துல ஒரு மறைக்கப்பட்ட பணிதானா வந்து கிடைக்கும். அதை தேட முடியாது. அதனால லியோன் அந்த கருப்பு கற்களை உடைச்சா ஒரு மறைக்கப்பட்ட உலகம் திறக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் எல்லாரையும் அவனோட சேர்ந்து உடைக்கச் சொன்னான். அவன் லியோனை கட்டிப்பிடிச்சு தேங்க்ஸ் சொல்றான் பாருங்க. லியோன் தனியா அந்த மறைக்கப்பட்ட பணிக்கு போகாம எங்களையும் கூட்டிட்டு போனதுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சதுக்கு நன்றின்னு உருகி சொல்றான் பாருங்க. நம்ம மாப் என்ன நினைச்சானா, லியோன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்குவான்னு அவன் நினைச்சு கூட பாக்கலையாம். அவன் மனசுக்குள்ள, லியோன் நீ பாரு, நான் பிகினர் ட்ரைனிங்ல உன்னோட போட்டி போட முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த மறைக்கப்பட்ட பணிய உனக்கு முன்னாடி முடிச்சு காட்டுறேன்னு சபதம் போடுறான் பாருங்க. ஈகோ பாருங்க இவனோட. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய லெவல் 5 நைட்மேர் மிருகங்கள் அவங்கள அட்டாக் பண்ண வருதுங்க. அந்த மிருகங்களுக்கு பேசக்கூட தெரியுது. அவங்க எல்லாரையும் கொல்லணும்னு கத்திக்கிட்டு வர்றாங்க. அவ்வளவு மிருகங்களை ஒரே நேரத்துல பார்த்ததும் எல்லாரும் பயந்து நடுங்கிடுறாங்க. யங் மோ சொல்றான், நம்மால இவங்க எல்லாரையும் ஜெயிக்க முடியாதுன்னு. வெள்ளை முடி பொண்ணு யங் வாண்டிங் கிட்ட தனியா ஓடாதன்னு சொல்றான். ஜூவே கிட்ட அவளை ஹீல் பண்ண ரெடியா இருக்க சொல்றான். அவளோட ஷீல்ட் மேஜிக்க வச்சு அந்த நைட்மேர்ஸ தடுக்கிறா பாருங்க. யங்கி அவனோட ரெஸ்ட்ரெயின் மேஜிக்கான சாண்ட் பைண்டிங்க யூஸ் பண்ணி அவங்கள நிறுத்திட்டு நம்ம மாப்பன் அவனோட வாளால அட்டாக் பண்ண சொல்றான். நம்ம மாப் அவனோட டிஃபென்ஸ் பிரேக்கிங் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அந்த நைட்மேரை அட்டாக் பண்றான். ஆனா அந்த நைட்மேருக்கு வெறும் 10 டேமேஜ் தான் போகுது. என்னடா இது, லியோன் ஒரே அடியில முடிச்சானன்னு நம்ம மாப்பு பயங்கர குழப்பத்துல முழிக்கிறான் பாருங்க. இன்னொரு பக்கம் ஜூய நம்ம மாப்ப சீக்கிரம் பண்ண சொல்றா. ஏன்னா அவளோட மேனா முடிய போகுதாம். ஜூயுவோட ஹெல்த்தும் முடிய போகுதாம் காய்ஸ். ஆனா திடீர்னு நம்ம லியோன் இருக்கான, அவன் ஒரே அடியில அந்த நைட்மேரை கொன்னுடுறான். ஒரு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது பாருங்க. பிளேயர் லியோன் ஒரு நைட்மேரை கிட்டத்தட்ட தாக்குதல் மூலம் சமாளித்தது கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு இலவச ஸ்டாட் பாயிண்ட் வழங்கப்படுகிறது. அவனுக்கு 10 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்குது. என்ன ஒரு தனியா இவன். வெள்ளமுடி பொண்ணு லியோன் கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு சொல்றா. ஏன்னா மத்த 2 நைட்மேரும் அவன் பக்கம்தான் வருதுங்களாம். ஆனா அந்த 2ம் லியோனை அட்டாக் பண்ணும்போது அவன் ஒரே மூவ்ல 2யும் காலி பண்ணிடுறான். இந்த 2 நைட்மேரையும் ஜெயிச்சதும் அவனுக்கு ஒரு மான்ஸ்டர் கோர் கிடைக்குது பாருங்க. ஆஹா, ஒரு மறைக்கப்பட்ட உலகத்துல இருந்து இவ்வளவு பெரிய ரிவார்டான்னு அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். சிஸ்டம அவனோட ரிவார்ட காட்டச் சொல்றான். அவனுக்கு கிடைச்சது லிட்டில் ஃபேரிஸ் நெக்லஸ். அதோட ரேங்க் எஃப்டஸ். அதோட எஃபெக்ட் என்னன்னா ஸ்கில் டேமேஜ 5 விழுக்காடு இன்க்ரீஸ் பண்ணுமா. ஆனா அது மேஜிக் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் போட முடியுமா. நம்ம லியோனுக்கு மேஜிக் எதுவும் தெரியாதே. சரி, இது நமக்கு சரிப்பட்டு வராது. யங் டபிள்யூக்கு கொடுத்துடலாம்னு அவன் நினைக்கிறான் பாருங்க. எல்லா நைட்மேரையும் காலி பண்ணதும் எல்லாரும் செம ஹாப்பியா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நல்லா வேலை செஞ்சோம்னு ஒருத்தருக்கொருத்தர் சொல்லிக்கிறாங்க.
அப்ப நம்ம லியோன் இன்டரப்ட் பண்ணி வாங்க போலாம், இன்னும் நிறைய நைட்மேர்ஸ கொன்னு லெவல் அப் பண்ணலாம்னு சொல்றான் பாருங்க. லியோன் செம ஹாப்பியா இருக்கான். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு நைட்மேர கொன்னா போதும், அவன் லெவல் 6க்கு போயிடுவானாம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்காம். இந்த மறைக்கப்பட்ட பணி வேற லெவல்னு அவன் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறான் பாருங்க. அப்ப நம்ம யங் மீன் இருக்கான, அவன் லியோன் கிட்ட இந்த மறைக்கப்பட்ட பணி என்னவோ அந்த நைட்மேர்ஸோட இதயத்தை எடுக்கிறது தானேன்னு கேக்குறான். லியோன் சொல்றான், அந்த நைட்மேர்ஸோட இதயம் ஒரு நைட்மேர் கிட்ட தான் இருக்கும், அதனால நம்ம தப்பா போக மாட்டோம், வாங்க போலாம்னு சொல்றான். ஆனா லியோன் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு பொறி வெடிச்சிருச்சு பாருங்க. திடீர்னு தரை பிளந்து எல்லாரும் கீழே ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. லியோனும் விழுந்துட்டான். ஆனா அவனுக்கு எதுவும் அடிபடல. நம்ம எங்க விழுந்தோம், ஏன் தரை இப்படி சொத சொதன்னு இருக்குன்னு அவன் யோசிக்கிறான் பாருங்க. அந்த தரை ஏன் சொத சொதன்னு இருந்துச்சுன்னா, நம்ம லியோன் விழுந்தது யங்மியோட பின்னாடி. ஏன் பின்னாடில இருந்து நகருடான்னு அவன் கத்துறான் பாருங்க. லியோனுக்கு அப்பதான் தெரிஞ்சது ஏன் அந்த தரை அப்படி இருந்துச்சுன்னு. செம ஷாக் ஆயிட்டான் பாருங்க. யங் இன்ல இருந்து நகர்ந்ததும் லியோன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறான். எல்லாரும் நல்லா இருக்கோம்னு சொல்றாங்க. யங்கி கேக்குறான், இங்க ஏன் இப்படி ஒரு நாத்தம் அடிக்குது, நம்ம சாக்கடைக்குள்ள விழுந்துட்டோமான்னு. அதுக்கு ஜூ எக்ஸ்பிளைன் பண்றா, இந்த இடம் சுத்தமா காத்தோட்டமா இல்ல, செத்த மிருகங்களோட உடம்பும் சின்ன சின்ன அனிமல்ஸோட கழிவுகளும் எல்லாமே இங்கதான் மக்கி போயிருக்கும், அதனால இது ரொம்ப நார்மலான ஸ்மெல்லு தான்னு சொல்றா பாருங்க. ஆனா திடீர்னு ஜூ ஏதோ கவனிக்கிறா. இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க பாருங்கன்னு கை காட்டுறா. எல்லாரும் ஜூ கை காட்டின திசைய பார்த்து செம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு பெரிய மிருகம் தூங்கிட்டு இருந்துச்சு. இது லெவல் 10 பாஸ் மான்ஸ்டர், நைட்மேர் கிங். இந்த மான்ஸ்டரோட ஹெல்த் 1000. சிஸ்டம் வேற ஜென்டிலா ஒரு வார்னிங் கொடுக்குது, நைட்மேர் கிங்க எழுப்புனா அது பயங்கரமா அட்டாக் பண்ணும்னு. அந்த பாஸ் மான்ஸ்டரை பார்த்ததும் லியோன் நினைக்கிறான், இதுதான் ஒரு ரேர் பாஸா, இது லெவல் 10 தான், ஸ்கெலிட்டன் கிங் மாதிரியே. ஆனா இந்த நைட்மேர் கிங் அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு யோசிக்கிறான் பாருங்க. யாங் வீன் எல்லாரையும் கேக்குறான், இந்த நைட்மேர் கிங்கோட இதயம் தான் நம்ம தேடுற நைட்மேர்ஸோட இதயமா இருக்குமோன்னு. வெள்ளை முடி பொண்ணு ஜூ யூ எல்லாரையும் கேக்குறான், ஏன் நம்ம இந்த மறைக்கப்பட்ட பணியை குவிட் பண்றதுக்கு ஒரு வழி தேடக்கூடாது, இதுக்கு 65 அட்டாக் இருக்கு, நம்ம 2 பேரோட ஷீல்டையும் ஒரே நிமிஷத்துல கரி துண்டா வெட்டிடும்னு பயத்துல சொல்றா பாருங்க. நம்ம மாப் கூட ஆமா ஆமான்னு சொல்றான். ஆனா அவன் பயப்படுற மாதிரி காட்டிக்க விரும்பல. அதனால சரி நீங்க சொல்றீங்கன்னா இந்த நைட்மேர் கிங்க இப்ப விட்டுடலான்னு சொல்றான் பாருங்க. ஆனா நம்ம லியோன் இருக்கான, அவன் அவங்களோட ஐடியாவுக்கு ஒத்துக்கவே இல்ல. இந்த நைட்மேரை ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றான் பாருங்க. அவன் என்ன யோசிக்கிறான்னா, அவனுக்கு இப்ப 101 ஸ்ட்ரென்த் இருக்காம், தசைகள் அதிசயம் நிகழ்த்தும்னு வேற சொல்றான். அவனுக்கு 202 அட்டாக் பவர் இருக்காம். அது மட்டும் இல்லாம ரிங் ஆஃப் தி ஸ்கெலிட்டன் கிங்ல இருந்து 50 விழுக்காடு டேமேஜ் இன்க்ரீஸ் வேற இருக்காம். அவனோட முதல் அடி அந்த நைட்மேர் கிங்கோட ஹெல்த்த 3ல ஒரு பங்கு குறைச்சிடுமா. இன்னும் 3 இல்ல 4 அடி வீக் பாயிண்ட்ல போட்டா போதும், இந்த நைட்மேர் கிங்க கொல்றது ஒன்னும் இம்பாசிபிள் இல்லன்னு கணக்கு போடுறான் பாருங்க. ஆனா லியோனுக்கு நல்லாவே தெரியும் இது நெருப்புல கைய விடுற மாதிரி. ஒரு தடவை மிஸ் பண்ணா கூட அந்த நைட்மேர் கிங் அவனை காலி பண்ணிடுவான். யாங்ஸே லியோனுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்றான் பாருங்க. ஏன்னா லியோன் 10 மீட்டர் உயரமான ஒரு மிருகத்தை ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றானா. லியோன் அவங்கள லிசன் பண்ண சொல்றான். நைட்மேர் கிங்கோட ஸ்டேட்ஸ் அதிகமா இருந்தாலும் அதோட வெளிப்படையான வீக்னஸ் டிஃபென்ஸ் தான். நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அதோட வீக்னஸ்ல அட்டாக் பண்ணா நம்மளுக்கு 0 சான்ஸ் இல்லாம இருக்காதுன்னு சொல்றான் பாருங்க. ஜூ யூவுக்கு லியோன் என்ன பண்ண போறான்னு புரிஞ்சிடுச்சு. லியோனுக்கு நம்ம எல்லாரோட கவனத்தையும் அந்த நைட்மேர் கிங் மேல திருப்பணும்னு எக்ஸ்பிளைன் பண்றா பாருங்க. லியோன் சொல்றான், நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு அட்டாக் பண்ண சான்ஸ் கொடுத்தா போதும், நான் சத்தியமா அந்த நைட்மேர் கிங்க கொன்னுடுவேன்னு சொல்றான் பாருங்க. லியோனுக்கு நல்லாவே தெரியும் இது ரொம்ப டேஞ்சரானது. நைட்மேர் கிங்கோட அஜிலிட்டி அவங்கள விட அதிகம். அதோட அட்டாக் பவருக்கு ஒரு அடி வாங்கினா கூட தாங்க மாட்டாங்க. அதனால 4 பேரும் சேர்ந்து அதை ரெஸ்ட்ரெயின் பண்ணணும்னு சொல்றான் பாருங்க. எல்லாரும் லியோனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாங்க உன்னை நம்புறோம், உன் கையில தான் எங்க வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம மாப் வேற லியோன் கிட்ட, நீ பண்ண முடியாத விஷயத்த பண்ணி காட்டாத, இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ் கிட்ட இருந்து ஓடி போறதுல தப்பே இல்லன்னு சொல்றான் பாருங்க. லியோன் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்றான். என் பிளான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான் பாருங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் லியோன் அந்த நைட்மேர் கிங்கோட மேல ஏறி குதிக்கிறான் பாருங்க. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணாத வரைக்கும் அந்த நைட்மேர் கிங் எந்திரிக்க மாட்டானா. முதல் அடி ரொம்ப முக்கியம்னு லியோனுக்கு நல்லாவே தெரியும். அந்த நைட்மேர் கிங்கோட வீக்கான பாயிண்ட அவன் கண்டுபிடிக்கணும். திடீர்னு அந்த நைட்மேரோட முதுகுல ஏதோ ஷைனிங்கா தெரியுது. அது ஹார்ட் பீட் மாதிரி துடிச்சிட்டு இருக்கு. இதுதான் அந்த நைட்மேர் கிங்கோட வீக் பாயிண்டா இருக்கணும்னு லியோன் நினைக்கிறான் பாருங்க. உடனே அவனோட ஸ்டாப்ப தூக்கி அந்த நைட்மேரை அவனோட முழு பலத்தோட அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அவன் அட்டாக் பண்ண போற நேரத்துல ரிங் ஆஃப் தி நைட்மேர் கிங்கோட எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆகுது. லியோனோட அட்டாக் அந்த நைட்மேர் கிங்குக்கு 508 டேமேஜ் கொடுக்குது.
எல்லாரும் ஷாக் ஆகி முழிக்கிறாங்க. ஒரு மேஜ்னால இவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க பாருங்க. திடீர்னு ஒரு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. பிளேயர் லியோன் நைட்மேர்ஸின் இதயத்தை நொறுக்கிவிட்டார். பணி மாற்றப்படுகிறது. அந்த நேரத்துல அந்த நைட்மேர் கிங் எந்திரிக்கிறான். இன்னொரு சிஸ்டம் மெசேஜ் வருது. பணி வெற்றிகரமாக மாற்றப்பட்டது. தற்போதைய பணி நைட்மேர் கிங்கை கொல்லுவது. இந்த பணியின் சிரமம் ஏ ரேங்க். எந்திரிச்ச அந்த நைட்மேர் கிங்கு பயங்கரமா கத்துறான் பாருங்க. லியோன் அதோட முதுகுல கீழே இறங்கி வந்து எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்றான். அவங்க போட்ட பிளான் படி எல்லாரும் நடந்துகிட்டு அவனுக்கு அட்டாக் பண்ண சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்றான் பாருங்க. அந்த நைட்மேர் கிங் அவங்க எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு நான் எல்லா ஹியூமன்ஸையும் கொல்வேன்னு கத்துறான் பாருங்க. இனி என்ன நடக்க போகுதோ வெயிட் பண்ணி பாப்போம் காய்ஸ். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.